ஷேய் எப்பா விஷ்ணு விஷ்ணு பேசுகிறேன்ப்பா. தாய் இந்தியா நாடு, தாய் இந்தியா நாட்டில் தமிழ்நாட்டில் பழனியில் போய் திருவோடு உள்ளே போய் கொடுத்துட்டு வச்சுட்டு வந்துடு. அவன் கும்பிட கும்பிட அவன் வீட்டு வரைக்கும் திருவோடை கொண்டு போயிடுவான். இதுதான் அடி, பயங்கரமான அடி. புரியா? அடிக்கு மேலே அடி விடுறது இதுதான். பழனி அவனெல்லாம் கணக்கு முடிச்சாச்சு. மன்னராட்சி ஆண்டான்ல, பழனியில் இருக்கிறவனும் இந்த முக்கில் தூக்கி வச்சு எனக்கு சனி பிடிச்சா வளவட்டும்னு சொல்லி கும்பிடுதான்ல, இவனுக்கெல்லாம் முடிச்சாச்சு. இவனை கும்பிட போகிறவன் முக்கில் உள்ளவனை விநாயகரை கும்பிடுறது. நீ திருவோடு விநாயகர் எங்கெங்கே உட்காந்துருக்கானோ அத்தனை இடத்துலையுமே திருவோடை வச்சுட்டு வந்துரு. புரியா? அங்கே லாலுபதி ராஜா மும்பை அங்கேயே வச்சுரு. அதானி அம்பானி கம்பானிலாம் திருவோடு எடுத்துருவான். திருவோடு போன உடனே நீதிமன்றத்தில் உள்ளே மாட்டிடுவான். இப்போ ஏற்கனவே ஒன்று ஒன்றா மாட்டிக்கிட்டு இருக்கான். புரியுதா? அம்பானி அதானி இதே சோழி. இந்த பேய்களுக்கு ஒரு பேப்பர் அடித்து பூமியை பாழாக்க வந்த பாய் பேக, ஆணும் பெண்ணும் முட்டா பேக. இப்போ பழனியில் போய் திருவோடு உள்ளே வச்சுட்டு வந்துடு. இந்த பேகை சிரிக்கணும். தமிழ்நாட்டுக்கார பேகை சிரிப்பான். இந்த தெற்கு பாளையம், ராஜபாளையம், சிலுவத்தூர் இந்த ஏரியா ஒன்று ரெண்டு பார்க்குறவன் கெக்கன்னு சிரிப்பான். ஆட்டிரு. புரியுதா? ஆட்டி அவன் குடும்பமே கருவை அறுத்து கந்தல் கோலமாக்கி விட்றப்பா. புரியுதா? இதை பார்த்து அவன் கெக்கன்னு சிரிக்கணும். சிரிக்கத்தான் அவர் விடுதாரு. அடி உள்குத்து கொடுக்கல. உள்ள வீட்டுகளில் பிறண்டு ஓடுவான். கக்கூஸ் எங்கே இருக்குன்னு தேடுவான். அவன் போட்ட கக்கூஸ். ஐயோ, நம்ம கக்கூஸ் எங்கே கட்டியிருக்கோம், நம்ம வயிறு பசிக்க அந்த நிலைமையில விட்டு முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. இந்த மானிட பிறவி ஐயா படைக்காரு. அவன் உறுப்புலேருந்து அவன் திங்கிற வரைக்கும் நாங்கள் நாக்கால் சொல்ல வேண்டியிருக்கு. எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குச்சு. நாத்தம் முடிச்ச வே ஆணும் பெண்ணும் பூராச்சை. ஏப்பா பழனி திருவோடு, ஆறுபடை திருவோடு, மதுரையில் சுத்தமாக திருவோடு எடுக்க விட்டுரு. புரியுதா? அரசியல்வாதி இதோட சேர்த்து கொடுத்துருவோம்ல. அரசியல்வாதி வாரிசு பிள்ளைய வச்சுருக்கான்ல, அங்கங்கே கட்டி கொடுத்து கார் வண்டியில் அப்படியே சங்கம். அவன் வாரிசு பிள்ளைகளுக்கும் திருவோடு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அவன் வாரிசை கட்டி பிடிக்கணும். இல்லை சோழி முடிச்சிரு. புரியா? முடிச்சிரு. இப்போ எண்ணங்கள் என்ன விமானம் உள்ளே போகுது, எல்லா இடத்துலையும் உள்ளே போகுது. திருவோடு போட்டவொடனே பூரா 60 எண்ணம் 40 எண்ணம் போய்கிட்டு இருக்கு. அதை மாதிரி அரசியல்வாதி குடும்பம் அப்படியே பயப்படணும். எழுதான்ல, இத்தனை கோடி சொத்து, இத்தனை வண்டி, இத்தனை இடம், என் முகரையை பாரு, நான் ரோடு போடுதோம்னு அத்தனை அவன் வாரிசை பிடிச்சி ஆட்டிடு, க்ளோஸ் பண்ணிடு. வாரிசு இருந்தால் தானே அவன் அந்த சொத்தை வாரிசை முடிச்சாச்சுன்னா அது ஐயா சொத்து அங்கங்கே கிடக்கும். சிவன் சொத்து. புரிஞ்சுக்கப்பா. திருச்செந்தூரில் அவனே ஒரு கை பார்த்துரு, கொண்டு போய் உள்ளே கொடுத்துரு. திருச்செந்தூருக்கு முன்னாடி மேலே நின்று அறவரான்னு கையை தூக்கி கும்பிடுவான். முக்காடு தொப்பி தாடி அவன் சமாதி. 2 பேரும் நண்பர்கள். உனக்கு தான் இன்றைக்கி நாங்கள் சொல்லணும். புரியுதா? அதனால் அவன் நண்பர் உள்ள அவனுக்கும் திருவோடு வச்சுட்டேன்னா பாகிஸ்தான், அரபி, துபாய் எல்லாம் திருவோடு பூரா உயிர் பலி அடித்து எப்படி குமிச்சு திங்க. அவனுக்கு மூளை உள்ள நோய், மூளைக்காய்ச்சல் நோய், பச்சை ஒட்டு நோய், அந்த பேர் குற்று. சரியா? திருவோடு போனோன்னே அது பேர் ஆட்டாமட்டிக்க முக்கால் சத்தியப்பா.